ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். போக்கோக்கு இந்த 15,000 செக்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு செக்மெண்ட். ஏன்னா அந்த செக்மெண்ட்டில் அவங்க கடந்த காலங்களில் லான்ச் பண்ண போக்கோ X3, X4, X5 எல்லாமே அந்த செக்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு ரொம்பவே நல்ல சேலான ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னே சொல்லலாம். பட் ஆனால் இப்போ அந்த 15,000 செக்மெண்ட்டில் பார்க்கும்போது போக்கோ கிட்ட இருந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸே இல்லை. ஏன்னா போக்கோ ரீசெண்டாக லான்ச் பண்ண போக்கோ X6 சீரிஸும் 20,000 செக்மெண்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அண்ட் போக்கோ M6 சீரிஸும் நமக்கு 10,000 11,000 அந்த செக்மெண்ட்டில் போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த 15,000 செக்மெண்ட் இப்போதைக்கு போக்கோ கிட்ட வேக்கண்டாக தான் இருக்குது. பட் அந்த செக்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக கூடிய சீக்கிரமே அடுத்த மாதமே போக்கோ கிட்டேருந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரியான சில அப்டேட்ஸ் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. அதுவும் போக்கோ X6 நியோ அப்படின்ற நேமில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின சில அப்டேட்ஸும் இருக்குது. அது எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த போக்கோ X6 நியோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனலை பற்றி தெரிஞ்சுங்க. ஆக்சுவலி இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டை ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி இந்த போக்கோ X6 நியோ அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் X சீரிஸில் வருது அப்படின்னும் போது போக்கோடைய X சீரிஸ் அப்படின்னு சொன்னாலே எப்போவுமே எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, இது எந்த ஸ்மார்ட் ஃபோன், எந்த ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்டாக வரப்போகுது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே போக்கோ X சீரிஸ் அப்படின்னும் போது ரெட்மியுடைய நோட் சீரிஸில் இருந்து தான் கொஞ்சம் அப்படியே மாற்றி இங்கே கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தான் இந்த போக்கோ X6 நியோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ரெட்மியுடைய நோட் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ண போகிறாங்க. பட் சைனாவில் அவங்க கடை லாஸ்ட்டாக லான்ச் பண்ண ரெட்மி நோட் 13R ப்ரோ அப்படின்ற அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கு போக்கோ X6 நியோ அப்படின்ற நேமில் ரீபிராண்ட் ஆகி வரும் அப்படின்ற மாதிரியான சில டாக்ஸ் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. மற்றபடி போக்கோ X6 நியோ பார்த்தீங்கன்னா சைனாவில் 20,000 செக்மெண்ட் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த செக்மெண்ட் இந்தியாவில் 15,000 செக்மெண்ட்டுக்கு வருது அப்படின்னும் பட்சத்தில் கண்டிப்பாக நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸ்க்கான டிஸ்பிளே தான். பட் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான அமோலோட் டிஸ்பிளே அப்படின்றது ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கும். 1000 nits அபோவ் அப்படின்ற பிரைட்னஸ் வேல்யூவோட 2160 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங், கார்னிங் ஊரில் கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன் மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் பேக் பண்ணி டிஸ்பிளேவை ஹைலி ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. இது போக மொபைலுடைய பேட்டரியை இங்கே 5000 mAhக்கான பேட்டரி தான் கண்டிப்பாக இருக்க போகுது. பட் அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் 15,000 செக்மெண்ட் அப்படின்னும் போது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். 67 வாட்ஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு போனால் நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் படி 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது அஃப்கோர்ஸ் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக தான் வரப்போகுது. 5G ப்ராசஸர் தான். பட் மீடியேட்டர் கூடிய டைமென்சிட்டி 6080 அப்படின்னு சொல்லுங்க இந்த 5G ப்ராசஸர் இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த டைமென்சிட்டி 6080 பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஸ்னாப்ட்ராகன் 695 இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். ஸ்னாப்ட்ராகன் 695 அப்படின்னும் போது இந்த செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளான ஒரு ப்ராசஸராக தான் இருக்கும். மற்றபடி LPDDR4X அண்ட் UFS 2.2க்கான ஸ்டோரேஜ்க்கான சப்போர்ட்லாம் இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்க போகுது. பட் கேமரா அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி பின்பக்கம் 2 கேமரா அதில் இருக்க போகுது. பிரைமரி 108 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் கொடுக்க போகிறாங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்லாம் இல்லாமல் சாம்சங்குடைய சென்சரை பேக் பண்ணி இந்த பிரைமரி கேமரா இருக்க போகுது. இது போக சப்போர்ட்டிவ்க்கு 2 மெகா பிக்சலுக்கான கேமரா மட்டும் கொடுத்துட்டு முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தான், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான அதெல்லாம் கிடையாது. இதில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தான் இருக்கும். பட் ஸ்பீக்கர் செட்டை மோஸ்ட்லி இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி IP54க்கான ரேட்டிங்கோட ஐஆர் பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்களோட 3.5mm ஜாக்கும் இன்க்ளூட் ஆகி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 15,000 மாதிரியான செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன், நான் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பேஸ் ஆப்ஷன் தான். 6GB RAM 128GB வேரியன்ட் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அப்படி அந்த RAM அண்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் செட் பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த வேரியண்ட்டை 14,000 மாதிரியான ப்ரைஸிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 8+128GBக்கான வேரியன்ட் 15,000 அண்ட் 12+256GB வேரியண்ட்டை ஹையர் வேரியண்ட்டாக வச்சு 17,000 அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு செட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு பர்சனலி இருக்குது. பட் இதுதான் ப்ரைஸிங்காக இருக்குமா அப்படின்றது கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த ப்ரைஸிங்க்கு மோஸ்ட்லி இந்த போக்கோ X6 நியோ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு வந்தால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகன் 695க்கு ஈக்குவல் நான் சொன்னேன். அந்த ஸ்னாப்ட்ராகன் 695ஓட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மோட்டோ G34 11,000 செக்மெண்ட்லேயே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணாங்க. அண்ட் அந்த செக்மெண்ட்
செக்மெண்ட்டில் போக்கோடைய M6 Pro மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸும் Snapdragon 4 Gen 2ஓட ப்ராசஸர்லாம் இருக்குது. ஸோ அதோட காம்பீட் பண்ணும்போது பட் அதிலலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கிடையாது, LCD டிஸ்பிளே தான். பட் இந்த Poco X6 Neoல நமக்கு AMOLED டிஸ்பிளே வருது, 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்லாம் வருது, அண்ட் கேமரா 108 மெகா பிக்சலாக இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் 14,000 ரூபா ப்ரைஸிங் செட் பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே ரீசனபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மற்றபடி பார்ப்போம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸிங்க்கு எக்ஸாக்டாக செட் பண்ண போகிறாங்க, அது எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோஸ்ட்லி அடுத்த மாதமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் February மாதமே இருக்கும் அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. மற்றபடி இந்த Poco X6 Neo அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை பற்றின இருக்கக்கூடிய இந்த லீக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன் 15,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த மாதிரியான ஃபீச்சர்கள் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய தாட்ஸை நீங்கள் இப்போ கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.